ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பாப்பாவுக்கு வந்து சரியான ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ், 103க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் நான் மருந்து கொடுத்துட்டேன், வேலை செய்யலை. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க ப்ளூ ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அங்கே போயிட்டு பாப்பா வந்து காலையிலேருந்து சாப்பிடாதனால நான் ஒரு பால் வாங்கி நான் ஒரு காஃபி, பாப்பாவுக்கு ஒரு பால் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பாப்பாவை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு. நானே ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா பாப்பாவை பார்க்கவே முடியல, சரியான ஆக்டிவாக இருப்பாள். அவள் பார்க்க இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருந்தா. பாப்பா ரொம்ப ஆக்டிவாக இல்லை, ரொம்ப அநியாயத்துக்கு ஜுரமாக இருந்துச்சு. அதனால் பாப்பாவை பார்த்துட்டு கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஸோ பாருங்கள், இப்போவும் அழுதுகிட்டே இருக்கா. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். டாக்டர் வந்து 3 days இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மெடிசன் மட்டும் மாற்றி கொடுத்தாங்க. பாருங்கள், 103.7 இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஜுரம் பார்த்துருக்கேன். என்னாலே தாங்க முடியாது. ஸோ பாப்பா இங்கே எப்படி தாங்குமாங்கன்னு தெரில. டைம் பாருங்கள், 12 மணி. பாப்பா தூங்கவே இல்லை, சரியான அழுதுட்டு இருந்தா உட்காந்து. என்ன செய்கிறதுனே உனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் மருந்தெல்லாம் கொடுத்து அவளை சமாதானப்படுத்தி அவங்க டேடி கூப்பிட்டோன்னே, சரி வாமா தூங்குன்னு சொன்னோன்னே டேடிகிட்ட போய் சமத்தா தூங்கிட்டா. ஸோ பாப்பா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும்னு சொல்லி துவா செய்யுங்க.